ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொன்னால் தான் நம்மளும் உற்சாகம். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது எப்போவுமே உற்சாகமாக தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சபையில் வந்து எப்பொழுதுமே நம்ம துதிக்கணும். ஆராதிக்கும் போது உற்சாகத்தோடு கவலை கண்ணீரெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி விசிறச்சிட்டு அவர் சமூகத்தில் உட்காந்து அவரை துதிச்சு பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறும், பிரச்சனை எல்லாம் மாறும். ஆமென். துதிக்கிற மனுஷனை பார்த்தா பிசாசு நடுநடுங்குவான். என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ துதிக்கிறியோ பிசாசு நடுநடுங்கும். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய ஆயுதம். தேங்க்யூ லார்ட். அப்போ எல்லாம் எலும்பெல்லாம் ஒரு பாடல் பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி வார்த்தை கடந்து செல்லாம். இன்றைக்கி சீக்கிரமாக போல நிறைய இருக்குது. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம், பாடலாம். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். பழைய பாடல், ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடியிருக்கிற இந்த பாடல் ஓகே, ரொம்ப வல்லமையான பாடல்னு சொல்ல முடியும். இந்த ரட்சிக்கப்பட்ட கால புதுசில் இது பாடும் போதெல்லாம் என் கண்ணில் தண்ணி ஊற்றினே இருக்கும். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வரிகள் எல்லாமே பைபிளில் இருக்கிற எழுத்துக்கள் தான் அவர் எழுதுறது. ஹல்லேலூயா. நம்ம பாடலாம். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. ஆமென். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. சந்தோஷமா பாடுங்க. பரலோக தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே, என் தாயகம் வரவேணும் தப்பாமலே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். சந்தோஷமா சொல்லுங்க. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை. ஆமென். இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென், ஆமென். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகின்றேன்.
இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, சொல்லுங்க, எப்பவுமே சொந்தம் இல்லை. சத்தமா, எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பவுமே சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு. நல்ல கரலை தட்டி, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. கரலை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, ஏசப்பா நீர் ஒருவரே என் தேவன், உம்மை தவிர என் வாழ்க்கையில வேறு எந்த தெய்வமுமே இல்லை. ஓ ரஷாக்கா ரபா பாபா ரீரா பாலா ரபா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், வல்லமையான பிள்ளைகள், அல்ல இரக்கத்தின் பிள்ளைகள், கிருபையின் பிள்ளைகள், அன்பின் பிள்ளைகள், வல்லமையா இருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஓ ரஷாக்கா ரபா லபா ரிபா லபா ரிபா லபா. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு. ஜிகலபா பரிஷபா லோகோ ரிஷபா லோரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. யாரும் இன்னும் அபிஷேகம் பெறவில்லையோ, தேங்க்யூ, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். நீ தாகமாக இருந்தால், நீ இப்ப கேட்டுக்கொண்டிருந்தால், உன் மீது அபிஷேகம் ஊற்றுகிற தேவன் கடைசி காலத்தில் விட்டு விடாதீங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒருவன் ஆவினாலும் ஆவினாலும் ஞானத்தினாலும் பிறவிட்டால் தேவனுடைய தாய்க்கு ராஜ்யத்துக்கு அவன் போக மாட்டான் என்று வசனம் தெளிவா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ ரஷாக்கா ரபா பாபா ரீரா கரா பாலா சந்தா ரபா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை காண முடியாது. ஓ ரஷாக்கா ரபா பாபா ரீரா கரா. எல்லாரும் கூட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஓ ரஷாக்கா ரபா. அப்படி ஆவில நிரம்பி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஷகல பாபா ரிஷபா லோகோ ரிஷிக ரபா சந்தரபா. வல்லமை ஆவியானவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அக்கினி அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினி இந்த இடத்துல அசைவாடி கொண்டதுக்காய் நன்றி. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏதோ உங்களை நான் என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல, உண்மையா சொல்றேன். ஆவியானவர் அக்கினி இந்த இடத்துல அபிஷேகம் இந்த இடத்துல உள்ளாவி கொண்டிருக்கிறார். நீங்க தேங்க்யூ உண்மையா தாகத்தோடு கேட்கும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இப்போ ஊற்றுகிற ஆவியானவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கேளுங்க. ஷகல பாபா ரிஷபா லோகோ ரிஷபா சந்தரபா. ஆவியானவரே, ஒவ்வொரு மீது இப்பொழுது உம்முடைய அனல் காற்று வீசட்டும், உம்முடைய அக்கினி வீசட்டும். பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கினது போல இன்றைக்கு இறங்கட்டும். இன்றைக்கு இடைப்படுங்க, இன்றைக்கு இடைப்படுங்க. எங்களுக்குள்ள இருக்கும் ஆவியானவரை இடைப்படுங்க, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஆவியானவரை இடைப்படுங்க, இடைப்படுங்க ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ. பலத்தினாலும் அல்ல, பிரக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்று சொன்னீர. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:10 சொல்லப்படுகிறது, கர்த்தரே ஆவியானவர். எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு பேசட்டும், விடுதலையோடு ஜெபிக்கட்டும், விடுதலையோடு ஆராதிக்கட்டும், விடுதலையோடு உம்முடைய வசனத்தை கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷாக்கா ரபா பாபா ரீரா கரா பாலா. நன்றி ஆவியானவரே. எங்க மத்தியில உலாவினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பாடல் வழியா எல்லாரோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை மறைத்து நீ வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். பேசுவது நான் அல்ல, பேசுவது பரிசுத்த ஆவியானவர்.
நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்துங்க, சிலுவையில் என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. இந்த இடத்துல என்னை மறைக்கணும், எல்லாம் உண்மைத்தான் பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது ஆண்டவரே, உண்மையே பார்க்கணும், உண்மையே கவனிக்கணும், உங்களுடைய வசனத்தை கவனிக்கணும். உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களா மட்டுமல்ல, அதன்படி கீழ்ப்படி நடக்கிறவர்களா மாற்றும்படிக்க நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்கா ஸ்தோத்திரம். உன்னுடைய வல்லமையான அபிஷேகம் இந்த இடத்துல உள்ளாவி கொடுத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. வல்லமை உள்ள ஆவியானவர் இன்றைக்கு பலத்த அற்புதம் நீங்க செய்ய முடியுங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அக்கினி வல்லமாய் இந்த இடத்துல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். விட்டு விடாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சிகில பா பா ரி ஷபா லோகோ ரி ஷபா லோ ரபா ஓ லா ஷபா லோகோ ரி ரபா ரிகல பா லா ஷபா லோகோ ரி ரபா. வல்லமை ஃபயர் ஆண்டவரே, ஃபயர் இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில். நான் அக்கினி போல வந்தேன், அது இப்பொழுது பட்டேற வேண்டும் என விரும்புகிறேன் சொல்லிட. போடுங்க ஆவியானவரே, இடைப்படுங்க ஆவியானவரே, இடைப்படுங்க இடைப்படுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், மீ தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க, எங்கள் மத்தியில் இருக்கிறீங்கப்பா. நம்ம கூடான கூடி நன்றி ஆண்டவரே. நம்ம யார் ஆண்டவரே? ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவில்லாதவங்களை எங்களை பிடித்து மரத்தால் கழுவி நம்முடைய பிள்ளைகளாக மாற்றினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு நாமத்தில் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்க. நம்முடைய சபையில், கடமரிசி சபையில் இன்னொரு விசை கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க, பிரசங்கிக்க எனக்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக அவரை நான் துதிக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் நம்ம சபையில் இந்த வசனத்தை தியானிக்க, பேச வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அம்மா, பாஸ்டர், அவங்க குடும்பம், ஓகே, ரெனி சிஸ்டர், பாஸ்டர் ஜோஷ்வாக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூலா. இன்றைக்கு வேத பகுதி நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டு, தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெண் இருந்தால் தயவுசெய்து எழுதி கொள்ளுங்க. ஏன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுக்கா இல்லை, கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆவியானவர் இடைப்பட்டு எனக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தினார். அதை தான் உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாத்துக்கும் வந்து தெரியும் வசனம். ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறீங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் யாரும் வர முடியாது. பரலோகத்துக்கு அவர் தான் வாசல். நானே வாசல் என்று யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது நம்ம அறிய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறியாமலே ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும். அப்போதுதான் நீங்க தைரியமா வரும்போது உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று நீங்க விசுவாசிக்க முடியும். முதலாவது அவர் வல்லமுள்ள தேவன் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள ஊன்றி இந்த வசனங்களை எனக்கு கொடுத்தார். அதனால தான் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்றது நம்ம சொன்னா போதும், கர்த்தர் இதில் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்கிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவனை பற்றி சரியாக அறியாததினால் அவருடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்றாங்க. ஓகே, சர்ச்சில் வந்தால் ஒரு முகம், இங்கே வந்தால் தேவதூதர் போல ஆராதிக்கிறது, பாடுறது, ஓகே, அந்நிய பாஷை பேச எல்லாம் பண்ணுறது. வீட்டுக்கு போனால் ராஜா ராணிங்க தான், எல்லாம் தடுப்புடல், எல்லாம் ஒரே அதிகாரம் தான், யாருக்கும் பயப்படுறதில்ல. மூணாவது உலகத்துக்கு போய் உலகத்தில் ஒரு வேஷம்,
அவங்க கூடவே ஒத்து போகிறது, அவங்க கூடவே சினிமா போகிறது, அவங்க கூடவே எல்லாம் பழகுறது, அவங்க கூடவே டான்ஸ் ஆடுறது, கூத்தாடுறது எல்லாமே நடக்கும். இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. நான் சொல்கிறேன், என்னை திட்டினா கூட பரவாயில்ல, நான் பயப்பட மாட்டேன். கர்த்தருடைய வசனத்தை எப்படி அப்படி சொல்லத்தான் வந்திருக்கிறேன் நான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று யோவான் 15:19 சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறதுக்காக நம்ம வரல, உலகத்தோடு ஒத்து போகிறதுக்காக வரல. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தயவு செய்து கவனமா இருங்க, கீழ்ப்படிங்க. நம்ம மனவாட்டியா மாறினா தான் நீங்க எடுத்துக்கொள்வீங்க, இல்லைன்னா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்று சில இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவரை பற்றி அறியாததினால்தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் கர்த்தருக்கு பயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ சடங்காச்சாரம் போல சண்டே ஆந்தனும் குளிக்கணும், வந்துடணும், சபைக்கு உட்காந்துன்னு போகணும், அப்புறம் கறிச்சோறு சாப்பிட்டு தூங்கிடணும். இதே தான் என் வாழ்க்கையை மாற்றி போடுங்க. நம்ம வாழ்க்கை அதுக்காக அழைக்கல, கர்த்தருடைய பணி செய்வதற்காக, கர்த்தருடைய வழியில நடப்பதற்காக, கர்த்தரையே நம்பி வாழ்வதற்காக, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்காக, கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று அறிந்து கொள்வதற்காக. அவர் தான் உண்மை உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவன், நமக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன் என்று மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்றது. அப்போ பாருங்க, நிறைய பேர் கனம் கொடுக்கறதில்ல, நிறைய பேருக்கு ஜெபி கூட வருதில்ல. 10 வருஷம் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணா ஐயோ எனக்கு ஜெபம் வராதியா, நீ பண்ணுமா. என்னங்க இது? 10 வருஷம் ஆகி கூட ஓகே ஜெபமே வரலன்னா நம்ம கிறிஸ்துவ சொல்லிக்கிறதுக்கே நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜெபம் இன்னைக்கு சின்ன பசங்களாம் நல்லா ஜெபிக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம ஜெபத்தில் வளரணும், ஜெபிக்க தெரிந்து கொள்ளணும். அப்போதான் நம்ம ஜெபிக்க தெரியாது, சும்மா ஏதோ வரணுமா போகிறோமா. உலகத்தான் கூட அப்படிதான், போகிறான் வரான், அவன் ஏதோ செஞ்சுட்டு வரான். அதே மாதிரி நம்ம வர்றதுக்கு இல்லைங்க. இங்கே சபையை என்ன தெரியுமா வச்சுருக்கிறாங்க? சபை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக சபை இல்லை, டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறது தான் சபை. அல்லேலூயா. இங்கே நீங்கள் மறுரூபப்படுறதுக்கு தான் சபை இருக்கிறது. இங்கே ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஏதோ பேசிட்டு போகிறதுக்கு, ஏதோ டான்ஸ் ஆடிட்டு போகிறதுக்கெல்லாம் இல்லை சபை. டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு தான் சபை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று இங்கே பேசும்போது, தேவ மனுஷன் பேசும்போது, கர்த்தர் அவங்க மூலமாக பேசும்போது உங்கள் வாழ்க்கை மாறணும். உங்கள் வாழ்க்கை மாறாவிட்டால் அப்போ நீ எங்கேயோ போயிட்ட, நீ பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற, நீ சாத்தானுக்கு நீ தூதனாக இருக்கிறன்னு தான் சொல்ல முடியும். வசனம் உங்களை மாற்றணும். வசனம் மாற்றலைன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வேஸ்ட். புரியுதுங்களா? வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். எபிரேயர் 4:12 சொல்லுது, அது இரு கருக்குள்ள பட்டயங்க, எங்களுக்கும் அடிக்கும் உங்களுக்கும் அடிக்கும். அல்லேலூயா. பேசுறது வெறும் நான் மட்டுமல்ல, எனக்கும் தான் இது. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார். பாருங்க, ஓகே, நம்ம கனத்தை கொடுக்கறதில்ல, எதுவும் பண்றதில்ல, வெறும் சபைக்கு வரோம், ஏதோ போகிறோம், ஏதோ கொஞ்சம் தசமமாக கொடுத்துட்றோம், முடிஞ்சிருது. இல்லை 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 கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழ்றது தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஏசப்பா ஓகே எல்லாத்தையும் மகிமை எல்லாம் வெற்றியும் திறந்து இந்த உலகத்துக்கு ஒரு தேவகுமாரனாகவும் ஒரு மனுஷகுமாரனாகவும் அவர் இங்கே வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:13 படிங்கப்பா. சில வசனம் நான் படிக்கிறேன், சில வசனம் நீங்கள் படிங்க. இந்த வசனம் படிங்க நீங்கள். 26:13 பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் இப்படி எழுதுறாரு, மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் நான் வழியில நல்ல கவனிங்க, சூரியன் பிரகாசத்திலும் அதிகமாக ஒளி வானத்திலிருந்து என்னையும்
கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். என்னங்க படிங்க. பிரயாணம் பண்ணினதற்காக சுற்றி பிரகாசிக்க கண்டேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மத்தியானத்தில் அவர் டிராவல் பண்றாரு, பிரயாணம் பண்றாரு. ஆனா மத்தியானம் சூரியன் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்கிறீங்களா? பவர்ஃபுல். அவர் சொல்றாரு, சூரியனை விட்ட வெளிச்சம் அடிச்சுச்சு மேல. ஹல்லேலூயா. அதான் இயேசு என்கவுண்டர் பண்ணாரு பாருங்க. என்ன மாதிரி என்கவுண்டர் பண்ணாரு. எனக்கு நிறைய பேர் ஜனங்க தெரியல சூரிய நமஸ்காரம் அடிக்கிறாங்க. ஆனா சூரியனை உருவாக்கின தெய்வத்தை விட்டுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்று சற்று ஆராய்ந்து நம்ம பார்க்கணுங்க. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் என்று முதலாவது நீங்க அறிந்து கொள்ளணும், எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இரண்டாவது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 13-16 வரைக்கும் படிங்க. நான் தம்பி கொஞ்சம் அப்படியே 1 Timothy 6 நான் படிச்சிரோம் எடுத்துட்டேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் பாருங்க, நீ இந்த கற்பனை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை பாருங்க. ஏசப்பா பொந்தி பிலாத்து முன்னாடி அறிக்கை செய்த சாட்சி பெற்றார் அவர். என்னென்ன சொன்னாங்க, ஆனா ஒன்ன சொல்ல அவர் சைலண்டா இருந்தாரு. கிறிஸ்து சாட்சி பெற்றார் அந்த இடத்துல. படிங்கம்மா. அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை பாருங்க. கிறிஸ்து இயேசுவின் சன்னிதானத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல, இயேசு கிறிஸ்து பிரசன்னத்துல நாம் கட்டளை கொடுக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் பேசுறார். அல்லேலூயா. படிங்க. அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். பாருங்க, அவரே நித்தியானந்த ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் நல்ல கவனிங்க, ஒருவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும். ஆமென். எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன்! ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில், யாரும் கிட்ட போய் பார்க்க முடியாத தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் ஆண்டவராகிய அப்படிப்பட்ட வல்லமையான மகிமையான பிரசன்னமுள்ள தேவன் இயேசுவா இறங்கி வந்தார். அல்லேலூயா. எதுக்காக? உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. நெக்ஸ்ட் படிங்க. யாத்திராகமம் 33:18 நான் படிக்கிறேன். எடுங்கம்மா, எடுத்தா படிங்க. யாத்திராகமம் 18வது அதிகாரம். எதுக்கெல்லாம் இதெல்லாம் காட்ட சொல்றேன்னா, ஆவியானவர் எனக்கு திட்டவட்டமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். இதெல்லாம் நீ படித்து காட்டணும். அதான் நான் படித்து காட்டுறேன், டைம் எடுத்து படிக்கிறேன். அப்போ பாருங்க, 33 அதிகாரம் 18 நான் படிக்கிறேன். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசே கேட்கும் போது அவர் சொல்றார் பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உமக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபை இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். இவன் மேல் இரக்கமாய் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. ஆண்டவர் யார் மேல கிருபை இருக்குதோ அதனால தான் இங்க வந்திருக்கிறீங்க. உங்க மேல கிருபை, உங்க மேல இரக்கம், உங்க மேல தயவு, உங்க மேல அன்பு, உங்க மேல பாதுகாப்பு இருக்கிறது தான் உங்க ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். You are not here by accident. God has a plan in your life. That's what you are here. அதனால தான் இங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனத்திலே சொல்லுது, அதற்கு அவர் என்னுடைய
20வது வசனம் படிக்கிறேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஆமென். போதும் பாருங்க, ஒரு மனுஷனை உயிரோடு பார்க்க முடியாது, பார்த்தா செத்துருவான். ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன், பார்க்கவும் முடியாது. இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க தெரியுங்களா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பிசாசு தொந்தரவு பண்ணுறோம், பிசாசாவது மண்ணாங்கட்டி ஆகுதுங்க. இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். விட்டுருவாரா? நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள உண்மையாக இருந்த எந்த ரோடு இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், எந்த பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்க எந்த கும்பனாக இருக்கட்டும், யாரும் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் மிஞ்சி தான் உங்களை தொடணும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமாம், நான் பார்த்துருக்கிறேன். அதான் இவ்வளோ நான் இதாக பேசுகிறேன் நான். ஹல்லேலூயா. வைராக்கியம் இருக்கணுங்க. ஒரே வாழ்க்கை தான், ஒரே தேவன் தான், ஒரே விசுவாசம் தான். தெரியுங்களா? இந்த பூமியில் வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கு தான் சாகணும். ஹல்லேலூயா. இது போல எப்படியோ வாழ்ந்துட்டோம். பாருங்க, அப்போ அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் காண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ எசேக்கியேல் 1:28 எதுக்கு இதெல்லாம் பாசித்து காட்டுறேன்னா, உங்களுக்கு தெரியணும் நான் எப்படிப்பட்ட தேவனை நான் வணங்குகிறேன் என்று. ஹல்லேலூயா. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது குப்புற விழுந்தேன். பாருங்க, முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அல்ல, முகம் குப்புற விழுந்தான் எசேக்கியேல். எவ்வளவு மகிமை, தேவ மகிமைங்க. தேவ மகிமையை அவங்க பார்த்தாங்க. ஆனால் தேவனை ஃபுல்லாக பார்க்க முடியல. அந்த மகிமையே அப்படி இருக்குதுன்னா பாருங்களேன், வெறும் வெளிச்சம், அந்த மகிமை, பிரசனம். அதனால தான் சொல்றது, எப்பொழுதும் அவர் பிரசனத்துக்கு ஏங்குங்க. அவர் பிரசனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தானியேல் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 5வது வசனம் வாசிக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான். என் கண்கள் ஏறெடுக்கையில் சணல் வஸ்திர தரித்து தமது அறையிலே ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. பாருங்க, அவர் சத்தம் அப்படின்னு ஆரவாரத்தை போல இருந்துதான். எவ்வளோ பெரிய சத்தம் பாருங்க. அவர் வாய்ஸ் பாருங்க, என்ன மாதிரி வாய்ஸ் வருது. ஹல்லேலூயா. அப்போ தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். அப்போ இவர் தரிசனம் பார்க்குறாரு. ஆனால் அங்கே சவுண்டு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த சவுண்டு பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க, இவர் தனியாக விட்டுட்டு. அப்போ சொல்கிறாரு பாருங்க, நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பெலனெல்லாம் போயிற்று. அதெல்லாம் தான் படிச்சு காட்டுறேன். என் பெலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடீரென்று போனேன். இந்த 10வது அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. இதோ ஒருவன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையில முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். பாருங்க, இன்னைக்கு ஒரு நல்ல பாருங்க, ஊழியக்காரங்க நம்ம ஜபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவர் பிரசன்னம் இருக்கும் போது சில பேர் கீழே விழுறாங்க. அப்படிப்பட்ட மகிமை அவர் சொல்ல, அவர் விழுந்து கிடந்தாராம். வல்லமையான மகிமை. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சரிங்களா? we are not worshipping the puppet.
we are worshiping the living God. Hallelujah. We are worshiping the powerful God. Okay, He is the only God in the universe. Hallelujah. அடிச்சு சொல்ல முடியும் நான். ஆமென். Hallelujah. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வசனம் தான் நம்மளுக்கு ஆதாரம், வசனம் தான் நம்மளுக்கு நிச்சயம், வசனம் தான் நம்மளுக்கு நம்பிக்கை. இந்த வசனத்து மேலே நீங்கள் விசுவாசம் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தார். ஜாய்ஸ் சிஸ்டர், கர்த்தர் வல்லமை பயன்பட உங்களுக்கு ஒரு இது இருக்குது, தாகம் இருக்குது கர்த்தர் மேலே. கர்த்தர் எடுத்து வல்லமை பயன்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. சில காலத்தில் பார்ப்பாங்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேங்க்யூ லார்ட். உங்களையும் கூட கொண்டு பெரிய காரியம் செய்கிறார் சிஸ்டர் பிரியா ஆனந்த். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் யூஸ் பண்ணுவார். ஜனங்க ஒரு மாதிரி பேசலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கரை வச்சுட்டாரு, எடுத்து யூஸ் பண்ணுவார். அவ்வளோதான். அல்லேலூயா. மனுஷன் நம்முடைய பின்பாகத்தை தான் பார்க்குவான். இவங்க இப்படி இருந்தாங்களே, இவன் இப்படி ஆயிட்டாங்களே. ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை, இவன் உள்ளத்தை தான் ஆராய்கிற தேவன். தெரியுங்களா? எங்கள் வீட்டில் நான் ரிஜெக்டட் பீஸு, தெரியுங்களா? என்னை கேவலமாக நடத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ரிஜெக்டட் பீஸை தான் தூக்குனார். தெரியுங்களா? இந்த கேவலமாக நடத்தினவங்களை தான் இன்னைக்கு எங்கள் அண்ணன் பாஸ்டர், எங்கள் தம்பி பாஸ்டர் என்று சொல்கிறதுக்கு வாய் வருது. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வல்லமையான மகிமை ரொம்ப பெருசுங்க. அல்லேலூயா. பாருங்க, எதுக்கு இதெல்லாம் படிச்சு காட்டின? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. எடுத்தா படிங்க, இல்லை நான் படிச்சிடறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 12 படிமா, 12 படிங்க சிஸ்டர். 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு கண்டேன். ஆமென். மனுஷகுமாரனை கண்டேன். படிங்க நெக்ஸ்ட் 14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. பாருங்க, யோவான் எப்படி வர்ணிக்கிறார் பார்த்துட்டு அப்படியே எழுதுறார் அவர். ஓகே, மேல ஆவிக்குள்ளாய் அவர் கூட்டின்னு போய் அழைத்து கொண்டு போய் அவர் காட்டுறாரு. அவர் பார்த்ததை அப்படியே வர்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. படிக்குமா. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. படிங்க. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஒரு நிமிஷமா. அவர் வாயிலிருந்து இரு கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அதான் வசனம். அல்லேலூயா. நம்ம தேவன் சாதாரண தேவன் கிடையாது. சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் வல்லமை. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம தொழுது கொள்ளும், ஆராதிக்கிறோம். கரலை தட்டி நாமத்தை மேம்படுத்துங்க. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோமே, அதற்காக நாம் சந்தோஷப்படணும். புரியுதுங்களா? இதையெல்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் அப்புறம் சொல்றேன். படிங்க சிஸ்டர். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற, பாருங்க, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். போது விடுங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். நான் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து செத்தவனை போல ஆயிட்டான். அப்படிப்பட்ட வல்லமையான மகிமையான தேவன் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா பிரதர்? நீங்கள் சாதாரணத்துக்காக ஆண்டவர் அழைக்கல உங்களை. ஓகே, நீங்கள் தைரியமாக நில்லுங்க, பயப்படாதீங்க. எதுக்கும் பயந்து வாழ்றீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக நில்லுங்க. நம்ம கர்த்தர் பெரிய தேவன். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு பேச சொன்னார். நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்ல அவங்களுக்குன்னு சொன்னார். அதனால தான் எல்லா குறிப்பு நான் அடுத்தேன்.
அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்க நீங்க? நேரத்துக்கு வர்றதுல, பிக்சர் பாட்டு கேடுறது, வீட்டில் கூத்தாடுறது, டான்ஸ் ஆடுறது, பிக்சருங்க பார்க்கறது, கண்டதெல்லாம் பார்க்கறது, எல்லாம் பார்க்குறது, எல்லாம் செய்கிறது. ஆனால் இங்கே வந்துட்டு மேலே நடிக்கிறது இல்லைங்களா? இங்கே வந்து மேலே நடிக்கிறது, வேஷம். பாஸ்டர்மா முன்னாடி வேஷம் போடுறது. ஐயோ என்ன பக்தி! அந்த ஆண்டவர் தான் தெரியும் அவன் பக்தி எப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், யாரை வேணாலும் நீங்கள் ஏமாற்றலாம், என் தேவன் பிரகாசிக்கிற தேவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அது யாருன்னா இருக்கட்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. பாருங்க, சில நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், நான் பெருமை சொல்ல, இது சொல்லி தான் ஆகணும், ஆண்டவர் உணர்த்துறாரு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் 98 ரட்சிக்கப்பட்டேன். 99 ஒரு கூட்டத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் தெரியாது. நான் அட்டன் பண்ண அந்த கூட்டத்தில், அப்போது அந்த கூட்டத்தில் ஊழியக்காரர் சொல்கிறாரு, தூரம் அளிக்கிற ஸ்டேஜில் ரொம்ப ரஷ்ஷு, அந்த பெரிய கான்ஃபரன்ஸ், 10 நாள் கான்ஃபரன்ஸ், அங்கேயே தங்கி இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, தேவ வல்லமை வருது, யார் யார் இப்போ வாஞ்சிக்கிறீங்களோ உங்கள் மேலே அந்த வல்லமை வருது, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் பண்ண வாஞ்சி தாண்டவரே நீங்கள் நிரப்பணும். ஓகேன்னு கையை தூக்கி எல்லாரும் ஜெபிச்சாங்க, நம்மளும் ஜெபித்தோம். ஜெபிச்சு இருக்கிற கண்ணு மூடி ஒரு பெரிய பால், ஃபயர் பந்து வந்து அப்படியே அந்த தலைமையில் வந்து அப்படியே அடிச்சு பாருங்க. ஷாக், எலக்ட்ரிக் ஷாக் கூட ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நிற்கிறேன், அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு அப்படியே விழுந்தேன். கொஞ்ச நேரம் ஏந்திரிக்க முடியல. அப்படியே சொன்னார் தெரியுமா, சத்துணை போல விழுந்தேன். அப்படி தான் விழுந்தேன் நான் கூட. ரொம்ப நேரமாக இது இல்லை. அப்புறமா கொஞ்ச நேரம் விட்டுட்டாங்க நிறைய பேர். இல்லை விடு கத்துறதோ பேசுகிறார் விடுன்னு விட்டாங்க. அப்புறமா எழும்பி நான் ரொம்ப சிக்காயிட்டேன் தெரியுங்களா. எனக்கு அப்போ தெரியாது. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் பேசினார். அப்போ சொன்னார், நான் ஒரு அக்கினியை பார்த்தேன், அந்த அக்கினி வந்து என்னை அடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன், நான் செத்துவனை போல ஆகிட்டேன், எனக்கு கூட தெரியல. அப்புறம் தானியேல் புஸ்தகத்தை படிக்கும் போது தான் எனக்கு தெரியுது அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய மகிமை அவர் இறங்கினார்னா இங்கே நம்ம யாரும் நிற்க முடியாதுங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி சொல்கிறேன், எச்சரிப்பு சத்தத்தை கேளுங்க. இப்படிப்பட்ட தேவன்கிட்ட வாலாட்டாதீங்க. இப்படிப்பட்ட தேவன்கிட்ட தவறான வழியில் போகாதீங்க. தேவன்கிட்ட, மனுஷங்கிட்ட நீங்கள் எதெல்லாம் பேசிடலாம். தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா காரியம், அவர் மன்னிக்குவார். அவர் லாஸ்ட்டில் ஒரு ஷாட்டு கொடுத்தாருன்னா நீங்கள் அட்ரஸ் இல்லாத போயிடுவீங்க. ஆமென். அதான் நம்ம தேவன் தெரியுங்களா. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நீங்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில் பிசாசு இப்படி பண்ணால், எனக்கு மந்திர சூன்யம் பண்ணாங்க, எனக்கு பில்லி சூன்யம் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் சொல்ல, நீங்கள் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரை, எந்த பிசாசு சூன்யம், பில்லி சூன்யம் என்னை தொட முடியாதுன்னு சொல்லணும். ஜெபிக்கும் போது சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ தான் அவர் கிரியை செய்வார். இப்படிப்பட்ட இப்போ தான் மெயின் மெசேஜுக்கு நம்ம போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஓகே தேவனை தான் நம்ம வணங்குறோம். அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய மகிமை, வல்லமையான மகிமை எல்லாம் விட்டுட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனு குலத்தை பாதுகாக்க அவர் இறங்கி வந்தார். ஏழ்மை கோலம் எடுத்து அவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியில் பிறந்து, கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்து அவர் வந்தார், வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை தான் நம்ம கொண்டாடுறோம், நம்ம ஆராதிக்கிறோம். இனிமே சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. ஆராதிக்கிறதுக்கு முன்னே 5 நிமிஷம் முன்னாடி வந்துருங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி டைம் எடுங்க. டைம் எதுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. ட்ரெயின் புக் பண்ண மட்டும் கரெக்டாக போயிடுறீங்க, ஏன் அவன் நிற்கிறது இல்லை, போயிடுறான் இல்லைங்களா. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு மட்டும் இது 10 மணி தலை இப்போ தான் பாட்டு பாடி நிற்குவாங்க. பாட்டில் இருக்கிறது தான் எசன்ஸியா. ஆமென்.
அல்லேலூயா. நீ ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் உன்னை சந்திப்பார். நீ பாடுற சும்மா இங்க ஆர்கெஸ்ட்ரா நடத்தல, தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் போது தேவனோட பிரசன்னத்தை உணரணும். அல்லேலூயா. உலகத்தான் கூட பாட்டு பாடுறான், அந்த பாடல் சொல்ல நான் ஆராதிக்கணும் தேவனை. ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். தெரியுங்களா? இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை விட்டுட்டு அவன் உலகத்தான் தெரியாது என்னவோ செய்கிறான், காலில் செருப்பு கூட இல்லாத போகிறான், பாவம் அவனுக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஓகே எல்லாம் என்னது ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் பொறுமை உள்ள தேவன் தான், நீடிய பொறுமை தான். ஆனால் பார்த்துருக்கிறேன், ஒழுங்காக திரும்பிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா அவர் அடிச்ச நான் ஷாட்டு நீங்கள் உளுந்து ஏன் சப்பம் ஐயா அம்மான்னு தான் ஓடி வரணும். அல்லேலூயா. ஆமாங்க, ஆமென். நெட்டு போடும் போதே நீங்கள் நெட்டு போடுற 2 வாட்டி தவறாக போயின்னு இருக்கிறீங்க, சில டைரக்ஷனில் போயின்னு இருக்கிறீங்க, சில டைரக்ஷனை விட்டு போகிறீங்க, அப்பப்போ வேறு டைரக்ஷன் போகிறீங்க. இயேசு டைரக்ஷன்லேயே இல்லை, நீங்கள் வேறு டைரக்ஷனில் பார்த்து போய் கொண்டு இருக்கிறீங்க. உலக இச்சைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த இச்சையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓகே ஆண்டருக்குள்ளே வந்துருங்க, ஆண்டர் பாதுகாப்பார். அதான் 1 யோவானில் சொல்கிறது, 2:15-16 வசனத்தில் சொல்லுது. ஓகே, உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன சொல்கிறாருங்க, அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், படிங்க சிஸ்டர், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பை இல்லையா. உலகத்து அன்பு என்ன? பொய் பேசுறது, பொய் பித்தலாட்டம், சண்டை போடுறது, எரிச்சல், பகமை, கசப்பு, டாமினேட் பண்ணுறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் செய்து கொண்டிருந்தா நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்க முடியும்? அப்போ நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணல, நீங்கள் பிசாசுக்கு ஊழியம் பண்ணுறீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஊழியம் பண்ணுறவங்க இந்த இடத்துல உண்மையாக நேர்மையாக ஊழியம் பண்ண கற்றுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் பாஸ்டமாக ஏமாற்றலாம், எல்லாத்தையும் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் அடித்தார்னா அப்போ நீங்கள் கீழே அது விழணும் தான். புரியுதுங்களா? எனக்கு ஆண்டவருக்கு எச்சரிக்கிறார். என்ன அப்படி பேசுகிறார், அப்படி தான் பேசுவேன் நான். கடைசி காலத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அல்லேலூயா. வண்டியை கொண்டு போய் விட்றீங்க கேரேஜில், எதுக்கு விட்றீங்க? க்ளீனாக ரிப்பேர் பண்ணி அது பார்ட்ஸாக கழட்டிட்டு அதை என்ன பண்ணுவோம், ஓவரால் பண்ணி எல்லாம் இன்ஜின்லாம் கரெக்டாக தான் பார்த்து, ஏன்னா வண்டி கரெக்டாக ஓடனால கை கொடுத்தாக்கா ஐயோ கை கொடுத்துருச்சு, கரெக்டுங்களா? அந்த வண்டிக்கே ரிப்பேர் விட்றாங்கன்னாங்க கேரேஜில். அதுதான் சபை. இங்கே வந்து உங்களை ஆண்டவர் ரிப்பேர் பண்ணுவார். எந்தெந்த இடத்துல நீ டிங்கர் பண்ணுமோ டிங்கர் அடிக்குவார், எந்த இடத்துல சூடு வைக்கணும் வெல்டிங் பண்ணுமோ வெல்டிங் வைக்குவார், எந்த இடத்துல ஓகே என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் செய்வார், எந்த இடத்துல பெண்ட் எடுக்கணும் அங்கே பெண்ட் எடுப்பார், வீல் பெண்டு தான் வீல் பெண்ட் எடுப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையை பெண்டாக இருக்குதா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, வாழ்க்கையை ஸ்ட்ரைட் பண்ணிடுவார். அதான் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அப்படி தான் பேசுவாங்க, எங்கே போனால் இப்படி தான் பேசுவேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுத்தா எனக்கு தரிசனம். ஏன்னா நான் எழுப்பணும், ஜனங்களை தட்டி எழுப்புறது தான் என் வேலை. தெரியுங்களா? சும்மா வந்து உக்காந்துட்டு போகிறதுக்காக நான் இங்கே வரல. புரியுதுங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லி உங்களை ஒவ்வொருவரையும் தூண்டி உங்களை எழுப்பி நிற்க வச்சு கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருடைய மனவாட்டியாக மாறணும். அதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உருமாறணும். தினந்தோறும் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா? இட்ஸ் a process. டே பை டே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதான் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்ல. இந்த உலகத்தில் இருளில் வாழ்ந்து இருக்கிற ஜனங்களை விடுவிக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் மரிப்பதற்காக பிறந்தார். புரியுதுங்களா? மரிப்பதற்காக பிறந்த நம்ம என்ன செஞ்சாங்க கேட்டுப்பா, நல்லா கேளுங்க உள்ள. ஆண்டவரே, நான் ஒன்றை என்ன செஞ்சோம், ஒன்றை செய்யலை, ஆனால் நமக்காக அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதாங்க அன்பு, அதுதான் தேவ கிருபை. அல்லேலூயா.
அப்போ அதனால தான் வசனத்தில் சொல்லுது, யோவான் எழுதுற சுவிசேஷம் 3:14 எல்லாத்துக்கும் தெரியும், எடுக்காதீங்க. தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி. சொல்லுங்க நீங்களா, எவ்வளவா அன்பு கூர்ந்தாரு, இவ்வளவா சிலுவையில் அன்பு கூர்ந்தாருங்க. யாரும் அன்பு கூற மாட்டாங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி கூட பிரச்சனை, இப்போ கூட பிறந்தவங்களுக்கும் பிரச்சனை, தாய் தகவன் பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை. யார் அன்பு கூறுதில்லை. இப்போ அன்பு ரொம்ப தனிஞ்சு போயினுக்குது கடைசி காலத்தில். பசங்க சொல்கிற மாதிரி தான். ஆனால் தேவனுடைய அன்பு தான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், மாறாத அன்பு. யார் உங்களை நேசிக்கிறாங்களோ நேசிக்கவில்லையோ விடுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அல்லேலூயா. நான் கடைசி காலத்தில் கர்த்தரை நேசிக்கிறார், நான் கர்த்தரோடு இருப்பேன், என்ன வந்தாலும் சரி நான் அவருக்காக நிற்பேன்னு சொல்லுங்க தான் வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள போவீங்க. அல்லேலூயா. அப்போது இயேசு பாருங்க, இந்த பயங்கரமான வல்லமையும் மகிமையும் எல்லாவற்றையும் விட்டு ஓகே மனுஷனை நேசித்த அவர் மனுஷர் மீது நம் மீது அன்பு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. மனுஷனுடைய வழியில் மனுஷன் அவருடைய வழியில் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதுதான் திட்டம். என்ன திட்டம் தெரியுங்களா? சும்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரல. ஓகே, இன்னொரு இது மறந்துட்டேன் நான். ஓகே, இப்படிப்பட்ட தேவன் தான் இது மறந்துட்டேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 சொல்லுது. எடுக்காதீங்க சிஸ்டர், எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வசனம், நேரம் இல்லை, வேற சொல்கிறேன். நீங்கள் வசனம் நெக்ஸ்ட் வசனம் நீங்கள் 1 பேதுரு 1:16-17 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அதில் சொல்லுது, தேவன் தம்முடைய ரூபத்தின்படியே நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லி ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ராஜா மாதிரி வச்சார். அப்போது தேவனுடைய ரூபம்னு சொன்னால் தேவனை போல தான் இருந்தான். புரியுதுங்களா? தேவனை போல தான் இருந்தான். ஆனால் பாவம் நுழைந்த உடனே, கீழ்ப்படைமையினால பாவம் நுழைந்த உடனே, தேவனுக்கு விரோதமாக நின்ற உடனே அவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை எழுந்துட்டான். என்ன திரும்ப எழுந்துட்டான்? நித்திய ஜீவனை அவன் எழுந்துட்டான். தெரியுங்களா? சரீரத்துக்குரிய ஜீவன் இருந்துச்சு, தேவனுடைய நித்திய ஜீவனை எழுந்துட்டான். அதனால தான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கறது தான் இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த உருவாக்குதல் நீங்கள் அதில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பழிச்சிட்டீங்க. நம்ம வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஓகே, சபை எடுத்துக்கொள்ளணும். இந்த சபை பில்டிங்கெல்லாம் இங்கே தான் இருக்கும். நீ மனவாட்டியாக மாறணும், அப்போ தான் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அல்லேலூயா. இப்போ மனவாட்டி சபையாக மாறணும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஓகே, மனவாட்டியாக மாறணும். இப்போ பாருங்க. ஓகே, அப்போ வசனத்தில் சொல்லுது, லூக்கு 19:10 சொல்லுது, இழந்து போனதை, லூக் சாப்டர் 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஓகே வந்தேன். அல்லேலூயா. எழுந்து போனதை தேடும் ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ எதை எழுந்துட்டாரு? மனுஷனை எழுந்துட்டாரு. மனுஷனோட உறவை எழுந்துட்டாரு. மனுஷனோடு மனுஷன் தேவனை வாழணுன்னு தான் அவர் நினைச்சாரு. அந்த தேவனோட மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தேவனை போல ஆகணும்னு சொல்லி பிசாசு பேச்சை கேட்டுன்னு பழத்தை சாப்பிட்டான். பழத்தை சாப்பிட்டனால கீழ்ப்படையாமைனால தான் அவன் தூரம் ஆயிட்டான். பாவம் நுழைந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வழி முதலாவது பாருங்க. அவர் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்றார். அவர் முதலாவது ஒரு வழி என்ன தெரியுமா? பரிசுத்தமான வழி. படிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1:16-17. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் இல்லைங்க. 16 தான். 18-15 படிங்க. 16 முடிச்சிட்டிங்களா? 17 படிங்க. சாரி, 17. அன்றையும்
பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஓகே, இல்லை 15 தாம்மா, சாரி 15, சாரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி சிஸ்டர். 15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடிகைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். காலைல எரிஞ்ச உடனே சாயந்தரம் வரைக்கும் பரிசுத்தமா தான் வாழணும். அல்லேலூயா. யார் எப்படி இருக்கிறாங்களோ நான் வாழணும். அல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க, உதவி செய்வார். எபினேசரா நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். பரிசுத்தம் இல்லைன்னா நீங்கள் என்ட்ரு ஆக முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா நீங்கள் என்ட்ரு ஆக முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்கேஜி யூகேஜி படித்தா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வரணும். இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைரெக்டாக கொடுக்குறதில்ல, லஞ்சம் கொடுத்தா தான் கொடுக்குறோம். அது செகண்டரி. நான் ரூல் அத்தானே. தரது ரூல் நோமா, தரது ரூல் நோ, கரெக்ட் நோ ரெனி, ஐ எம் ஆஸ்கிங் யூ ஒன்லி. That is the rule, right? Okay. Because you're sending the children, that's what I asked you. பாருங்க, கர்த்தர் ஓகே எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் கூட நித்திய ஜீவனை எழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் வழியிலே நடத்தணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் மொத்தம். அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 1:5 படிங்க சிஸ்டர். 1 யோவான் 1:5 படிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருளே இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. விசேஷமா இருக்குது. நான் வணங்குகிற தேவன் ஒரு பாவம் அறியாத தேவன். ஒரு பாவம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நான் வணங்குறேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிற மாதிரி தான் நீனும் இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம எப்படி விரும்புகிறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம மாதிரி தான் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வாழணும். அதே மாதிரி தான் தேவனை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. 2 கொரிந்தியர் 5:21. எடுத்தீங்களா? நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சாரு. சொந்த மகன் பாராமல் நமக்காக அவரை பாவியாக்கிட்டாரு. நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். பேசுங்க. அல்லேலூயா. நீங்கள் பேசலனாக்கா நான் சுஸ்தாயிடுறேன். நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு உணர்ச்சி, எனக்கு உற்சாகம். அல்லேலூயா. அப்போது வசனத்தில் சொல்லுது பாருங்க, ஒரு பாவம் அறியாத தேவன். அதுதான் குவாலிஃபிகேஷன், பரிசுத்தம். ஓகே. ஹீப்ரு 12:14 சொல்லுது, யாவரோடும் சமாதானமாக இருங்க. எபிரேயர் 12:14 சொல்லுது, யாவரோடும் சமாதானமாக இருக்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. புரியுதுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் எல்லாம் ஆண்டவனுக்குள்ள இருக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். போர் அடிக்குதுங்களா? சொல்லுங்க. முடிச்சிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா? 2 தான் வருது வாய்ஸு. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தேவன் மட்டுமல்ல. மத்தேயு 7:13-14 படிங்க சிஸ்டர். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வழியாய் வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் பிராடா போறாங்க, தாராளமா போறாங்க.
ஒரு படம் ரிலீஸ் ஆனால் போயிடணும், தேட்டரில் பார்க்கணும். தேட்டர் இல்லைனாக்கா வீட்டில் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பெருமை, பொறாமை, இன்னொருத்தங்களை டாமினேட் பண்ணுறதை விட்டுருங்க. யாருக்கு யாரும் நம்ம அடிமை கிடையாதுங்க. மனுஷருக்கு நம்ம அடிமை கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, யாரும் டாமினேட் பண்ணாதீங்க. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம மதிக்கணும், மரியாதை செலுத்தணும். யாரும் கேவலப்படுத்தக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. அப்படி பேசுறதுந்தா தயவுசெய்து இன்றைக்கி மாற்றிக்குங்க. இது எச்சரிப்பு சத்தமாக எடுத்துக்கோங்க. கர்த்தர் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கும் தான். யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் மாமியார் மருமகள் பிரச்சனை, மருமகன் நல்லா இருந்தால் மாமியார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை நல்லா இருந்தால் மருமக பிரச்சனை, இல்லைங்களா? இப்படி தான் நடந்து போயினுக்குது. நிறைய நாத்தனாருங்கிறது பிரச்சனை, நிறைய அண்ணன் தம்பிங்கிறது பிரச்சனை, நிறைய கணவன் மனைவிக்கு பிரச்சனை, இப்படி போய் கொண்டு இருக்குது. அப்படியெல்லாம் விடாதீங்க, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. சமாதானமாக கற்றுக்கொள்ளுங்கணும். நம்ம தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்போ இடுக்கமான வாசல் பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் மன்னிக்கிற தேவன், நம் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுக்காதீங்க, வேற வசனம் சொல்கிறேன் நான். ரோமர் 6:23 எடுத்துக்கோமா. மத்தேயு 3:17 எழுதிக்குங்க, வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அவர் ஃபஸ்ட்டு ஊழியம் தொடங்கும் போதே அதுதான் தொடங்கினார், மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று. அப்போ சொல்லிட்டு பாருங்க, ஏன் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இப்போ படிங்க ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், நீ செய்கிற கூலிக்கு மரணம். புரியுதுங்களா? சாஃப்ட்வேர் இருந்தாக்கா சாஃப்ட்வேர் இது கிடைக்கும், ஓகே, என்னது சம்பளம். கூலியாக இருந்தால் கூலி சம்பளம், ஓகே. கிளரிக்கல் ஜாப் இருந்தால் அவங்க ஒரு சம்பளம், மேனேஜர் இருந்தால் அவங்களுக்கு சம்பளம், சிஓ இருந்தால் ஒரு சம்பளம், எம்டி, அப்படி சொல்லி கொண்டு போகலாம். அதே மாதிரி பாவத்துக்கு ஒரு சம்பளத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன தெரியுங்களா? பாவத்துக்கு சம்பளம் மரணம். அது ஆவி, அது மாம்ச மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம். நித்திய ஜீவன் இல்லாத போயிடுவீங்க, அதுதான் மரணம். இப்போ நெக்ஸ்ட் 22 படிங்க சிஸ்டர். அது இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று சொல்லுங்க, விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. முடிவோ நித்திய ஜீவன்கா. நம்ம நல்ல ஓட்டத்தை முடித்து போகும்போது நித்திய ஜீவன் காத்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் வேணுமா, இல்லை நித்திய உலகம் வேணுமா? நித்திய அழிஞ்சு போகிறதுக்கு உலகம் வேணுமா, நித்தியமா? டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் 2 பிளேட் வைக்கிறார் ஆண்டவர். நல்ல சாப்பாடு, ஒன்று நல்ல சாப்பாடு இல்லை, ஒன்று சாப்பிட்டா தீங்கு வரும். இந்த சாப்பாடு சாப்பிட்டா தீங்கு வராது. எது சாப்பாடு சாப்பிட்றீங்க நீங்கள், அது உங்கள் இஷ்டம். ஆமென். 2 வழி வைக்கிறார். ஒன்று பரலோகத்தின் வழி, ஒன்று இடுக்கமான வாசல், ஒன்று விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் நிறைய பேர் வருதுல, ஐயோ கஷ்டம் துக்கம் கண்ணீர் வேதனை, கஷ்டம் துக்கம் கண்ணீர் வேதனை இருந்தாலும் கர்த்தர் உன் கரங்களை பிடித்து வழிநடத்தி அழகாக நடத்தி கொண்டு வந்து கரை சேர்க்க முடியும். அல்லேலூயா. நீ விசாலத்தில் போனால் பிசாசு சொல்லுவான், கமான் கமான் கமான்னு சொல்லி அப்படியே அடிச்சு தூக்கின்னு போயிடுவான். புரியுதுங்களா? அது வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமா? நித்திய ஜீவன் தான் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. அதான் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட செய்தி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். புரியுதுங்களா? நம்ம எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ 2வது பார்க்கலாம், மனுஷனுக்காக இயேசு ஜீவ பலி ஆனார்னு பார்க்கிறோம். எபேசியர் 5:2 படிங்க. சீக்கிரம் எடுங்க, நான் எடுத்துடுறேன். கிறிஸ்து நமக்காக
தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஒரு நிமிஷம். நம்மில் அன்பு கூர்ந்தது போல படிங்க. நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீ அன்பு இருக்கா? அன்பா இருக்கிறீங்களா? அன்பா பேசுறீங்களா? அன்பா பழகுறீங்களா? இல்லை. கேட்டால் அப்படியே குருன்றது இல்லைங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மாற்றிக்கோங்க இன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட மாற்றணும். எதில் மாற்றணுமோ நான் கூட மாறணும். கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. வெறும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கை மாற்றுகிற தேவன், நம்மளை மறுபடுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், இன்னொரு இதை பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். எல்லாம் இதை நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசு மனுஷனை கிருபைக்குள், ஓகே, கிருபைக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் கொண்டு வந்து விட்டார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஓகே. யோவான் 1 அதில் படிக்காதீங்க சிஸ்டர், நான் படிக்கிறேன். யூபிரேயர் எடுத்து வச்சுக்கோங்க, எபிரேயர் எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. அப்போது யோவான் 1:17 சொல்லுது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை விளக்கி ஆண்டவர் கிருபையும் சத்தியம் கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் படிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, அவர் உலகத்தில், யார் உலகத்தில் பிரவேசிக்கும் போது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, பிதாவாகி தேவனுக்கு சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். பலிய ஏற்பாட்டுல எல்லாம் இருந்துச்சு. தகன பலி இருந்துச்சு, சமாதான பலி இருந்துச்சு, எல்லா பலி இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து அதெல்லாம் நீக்கி போடுறார். படிங்க. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் சொல்றாரு. பிதாவாகிய தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். உம் திட்டத்தை நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆயத்தப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றார். படிமா. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நெக்ஸ்ட் படிமா. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. எந்த ஒரு நிமிஷம் எந்த சாரி சிஸ்டர், எந்த பலியும் நீங்க விரும்பல, அதுக்கு ஏற்றதாக என்ன நீங்க நியமித்திருக்கிறீங்க சொல்லி படிங்கப்பா. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு இது படிங்க. முதலானதை நீக்கி போடுகிறார். ஒரு நிமிஷம். இரண்டாவதை நிலைத்திருவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார். நியாயப்பிரமாணத்தை நீக்கி போட்டு, ஓகே, அந்த உடன்படிக்கை எடுத்துட்டு புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால நமக்கு எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் படிமா. ரொம்ப நாள் ஆகுது இங்கிலீஷில். அது வரும் 10:9 ஒண்டி படிங்க, 10:9 ஒண்டி படிங்க இங்கிலீஷில். Then said he, Oh, I come to do thy will, O God. He taken away the first, that you may establish the second. Amen. You take the first. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வந்து obsoleteன்னு இருக்கும். ஓகே. அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆண்டவர் இதை கொடுத்தார். கிருபை பாருங்களா, அந்த கிருபைனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நம்ம வாழ்றது இல்லை, கிருபையின் கீழே தான் வாழ்கிறோம். இந்த கிருபை
எப்படியோ பேசுகிறாங்க. ஆனால் இந்த கிருபை ரட்சிப்பதற்கு தினந்தோறும் தேவ பலனா நம்ம இருப்பதுக்கு கிருபை நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. இதுதான் கிருபை. கர்த்தருடைய எவ்வளோ பெரிதான கிருபை பார்த்தீங்களா? ஓகே, நமக்காக எவ்வளோ பெரிய ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ முடிக்கிறேன், இன்னும் ரெண்டு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ பாருங்கள், முடிச்சிட்டிங்களா மாதிரிலாம்? ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னொரு வசனம் இது பாருங்க, எனக்காக ஒரு சரீரத்தை அது படிச்சிட்டிங்களா? எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துனீங்கன்னு ஆயிடுச்சிங்களா? ஓகே, தேங்க்ஸ். பாருங்க, அவருக்காக ஒரு சரீரத்தை நீங்கள் உண்டு பண்ணி நீர் அதில் பிரவேசிக்கிறதுக்கு தான் வந்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சால்வேஷன் பிளான் பார்த்தீங்களா? இப்போ நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம் படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். 2:4. ஒரு நிமிஷம் படிங்க நான் சொல்கிறேன். கரெக்ட், படிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? சொல்லுங்க, எவ்வளவு பேர் ரட்சிப்பு! வாட் a கிரேட் சால்வேஷன் பிளான் கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. மனுஷனை உருவாக்குனார், நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷனை உருவாக்குனார், மனுஷன் தான் பாவத்தில் விழுந்துட்டான். மனுஷனை தூக்க வந்து மனுஷன் கையாலே அடி வாங்கி சத்த முதல் தேவன் அவர் தான். எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தேவன் இருக்கிறாங்களா? நம்ம தேவன் தான். அல்ல, கரலை தட்டி நாமத்தை மயப்படுத்துங்க. இப்படிப்பட்ட தேவனை நம்ம வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் குப்பை மேட்டில் போய் உக்காடுறோம். நோ, ஸ்டாப் பண்ணுங்க. உலகம் என்ற குப்பை மேட்டை விடுங்க, அருவருப்பாலும் குப்பை மேட்டை விடுங்க. எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுங்களா? சபைக்கு வர்றது வந்து மேட்சிங்க்கு வராங்க. நோ மேட்சிங், ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மேஷன். புரியுதுங்களா? என்ன இப்படி பேசுகிறாரு? இப்படி தான் பேசுவேன். இஷ்டம் தான் கூப்பிடுங்க, இல்லை நான் போயிடுவேன். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா சத்திய மாதிரி பேசணும். உங்கள் ஒழுங்குபடுறதுக்கு தான் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் சபை, அதுதான் இது வீடு. இந்த நம்ம வேற வீட்டில் போய் கண்டிக்க முடியுமா? சொல்லுங்க. நம்ம வீட்டில் தான் கண்டிக்க முடியும், நம்ம வீட்டில் தான் பேச முடியும், நம்ம வீட்டில் தான் பிள்ளை திட்ட முடியும், நம்மளை தான் சிரிச்சிட்டு அவள் வழியில் நடத்த முடியும். அதுதான் இன்னைக்கு பாஸ்டமாக நானும் பாஸ்டமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு நிறைய பேர் ஒத்து போகிறதில்ல. ஒத்து போகிறவங்களுக்கு சந்தோஷம், ஒத்து போகிறவங்களுக்கு ஐயோ. காதுலவன் கேட்க கடவன் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. உன் காது இருந்தால் கேட்டு அதன்படி நடுங்க, காது இல்லைன்னா விட்டுடுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன பாடலை பாடி நான் ஜெபத்தை கடந்து நெக்ஸ்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டினியூ பண்ணுறேன். அது இயேசுவின் பின்னால் போடுப்பா. ஒரே ஒரு ஸ்டாண்ட்ஸை பாடி நான் ஜெபிக்கலாம். தேங்க்யூ. எல்லாரும் எழுமுக. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு ஸ்டாண்ட்ஸா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். கடைசியா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லா கரவை தட்டு நாமத்தை பயன்படுத்துங்க. என் கூடவே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூலா. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல பேசியிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்தெந்த இடத்துல நீங்க கீழே விழுந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க காணாத போயிருக்கிறீங்களோ, அந்தந்த இடத்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களை அன்போடு அழைக்கிற தேவன். 2 கரங்களை கூப்பி அவர் அழைக்கிறார். வா மகனே, வா மகளே, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார். இயேசு பின்னால நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இல்லை பிசாசு பின்னால போனீங்கன்னா நித்திய ஆக்கினை தீர்ப்பு தான் உங்களுக்கு. எது வேணும் டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்குள்ள எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நமக்குள்ள கேள்வி இருக்கணும், ஒரு கேள்வி வரணும். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசியிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நீ எப்படி வாழணும், நாம் எல்லாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்னைக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார். சிட்சித்தம் இருக்கிறார், வல்லமையாக பேசியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். அதனால ஆராய்ந்து பாருங்க, நம்ம என்ன செய்திருக்கிறோம். சொல்லுங்க, ஏசப்பா நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? உமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதை ஒன்றே தான், உங்களை நான் பின்பற்ற முடியும். உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உங்களுடைய ரட்சிப்பில் நான் வர முடியும். அல்லேலூயா. உண்மை நேசிக்க முடியும். எவ்வளோ பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நேசிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையா இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னால் வேத வசனத்தை நேசிப்பீங்க, வேத வசனத்தை தியானிப்பீங்க, வேத வசனம் தினந்தோறும் வாசிப்பீங்க. அப்பதான் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க. வெறும் உதட்டளவு நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டு வந்த இந்த வேதாகமத்தை கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்சுட்டா அத்தோட நெக்ஸ்ட் சண்டே எடுக்காதீங்க. அப்போ உங்க நேசம் இல்லை, பொய்யான நேசம். உண்மையான நேசம் என்று சொன்னால் ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் இப்போ முடிக்கிறேன். அந்த இது யோவான் 15:5 படிமா சிஸ்டர் 15. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5. Thank you, Lord. Oh, shakaraba lakaraba labariba. Thank you, Lord. Thank you, Jesus. சொல்லுங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. திராட்சை செடியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. அவரோடு கூட இருந்தா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த திராட்சை செடியில நீ இல்லாம அந்த கிளை ஒடிஞ்சு போய் கீழே விழுந்துச்சன்னா அது செத்து போயிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நித்திய ஜீவன் இல்லாம நீங்க மரித்து போயிடுவீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. தயவுசெய்து கர்த்தர் இந்த வசனத்தை படிக்க வச்சார தான் நான் படித்தேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் பேசுனீங்க ஆண்டவரே. ஆண்டவரை யார் யார் தூரமாக்குறாங்களோ நீ அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற எல்லாத்தையும் கிட்டி சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரை, கிட்டி சேர்த்துக்கணும். ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரை. இதுவரைக்கும் நடந்து போனது கதையெல்லாம் ஒரு கனவா, கெட்ட கனவா விட்டுட்டு ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் வரட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய ஆண்டவரே அவங்க நித்திய ஜீவன் உண்டாகட்டும், மீண்டுமாய் தொடரட்டும். அவருடைய பிரயாணம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மோடு பிரயாணம் செய்யணும். உம்முடைய வழியில் நடக்கணும், உம்முடைய சத்தியத்தில் நடக்கணும். உம்முடைய ஜீவனுக்காக நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஜீவன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி தகப்பனே, எங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.